வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் போட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான குஸ்காவும் அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற சைடிஷ்ஷாக அல்லம் பச்சடியும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் தேங்காய் அரை மூடி இந்த மாதிரி பத்தியாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூண்டையும் இஞ்சியும் ஒரு துண்டு அளவுக்கு பூண்டையும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேங்க. குஸ்காக்கு ரொம்ப இஞ்சி பூண்டு தேவை கிடையாது. நான் 3/4 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் இருந்தாலும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் எடுக்காமல் தேங்காய் மட்டும் போட்டு செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 4-5 வெங்காயம், 3-4 தக்காளி, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் முழுசாக கட் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்காக சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். குஸ்காவில் நான் சோம்பு போடுவேன். நான் பிரியாணியில் தான் சோம்பு போட மாட்டேன். அதனால் குஸ்காக்கு சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரியாணி குண்டானெலாம் வச்சுக்கலாங்க. பிரியாணி குண்டானில் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நெய்யும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் எப்போவுமே பிரியாணி செஞ்சாலே வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலர் வரணும். அப்போ தான் பிரியாணியாக இருந்தாலும் சரி, குஸ்காவாக இருந்தாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் முழுசாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இப்போ அடி பிடிக்காமல் கலர போகிறோம். அடி பிடிக்காமல் கலரினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடி பிடிக்காமல் கலரிக்கலாம். இந்த பிரியாணிக்கு இந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய் எதுவுமே அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் கலரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புதினா இருந்தாலும் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினா ஆட் பண்ணலை. கொத்தமல்லி தலை மட்டும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கும் போதே தக்காளியும் நல்லா வதங்கிடும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. வதங்கும் போதே தக்காளியை பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு தக்காளி. பாருங்கள், இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தயிர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் நான் தேங்காவை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ காரத்திற்கேற்ப நம்ம மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெறும் மிளகாய் பிடி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் கரம் மசாலா எதுவுமே கிடையாது. நார்மலாகவே நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் நார்மலான வீட்டில் இருக்கிற அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பச்சரிசி. இந்த ஊர்லலாம் நல்லா பச்சரிசி தான் கிடைக்கும். ஸோ பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு வீட்டில் இருக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, நார்மலான அரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இல்லைன்னா 1.25 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். 1க்கு 2 ஆட் பண்ணாலும் நமக்கு குழஞ்சா மாதிரி தான் வரும். சரிங்களா? பிரியாணி இருந்தாலும் சரி, அது குஸ்காவாக இருந்தாலும் சரி. இப்போ நான் 1.5 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இப்போ அதாவது அழுத்தி தம் மாதிரி போட்டுடலாங்க. அப்போ தான் அந்த தம்லேயே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நல்லா அழுத்திட்டு தம் மாதிரி போட்டலாம். அப்போ தான் நமக்கு உதிரியாக வரும். அதாவது எந்த அரிசியில் பண்ணாலுமே அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு மூடி வச்சிடுறேன். மேலே இது போல்
வெயிட்டான ஒரு பொருளை வச்சிடலாம். இது போல் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இது போல் ஒரு வெயிட்டை வச்சிடலாங்க. வெயிட் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். குலையவே இல்லை. இது வந்து பச்சரிசி தான், அதனால குலையவே இல்லை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இஞ்சி சட்னி செய்ய போகிறோம், அதாவது இஞ்சி பச்சடியும் சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ பிளேட் வேணாலும் காலி ஆகிடும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல, உதிரி உதிரியாக. நல்லா க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, சூப்பராக எம்மியாக வந்திருக்கு நம்ம குஸ்கா. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஞ்சி பச்சடி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு, இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இஞ்சி பச்சடிக்கு நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கேற்ப வரமிளகா, 2 தக்காளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கேற்ப நம்ம வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் ஆட் பண்ணிக்கலாங்க. புளியும் இது கூட வதங்கும் போது இந்த சட்னி, அதாவது வந்து பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு அதாவது தக்காளியோட வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு தாளிச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து இது கூட பிரியாணியும் வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், காரசாரமான நம்ம அல்லம் பச்சடி, அதாவது வந்து இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குஸ்காவோடு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.